உடன்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவான் நீதியானவர், நீதிக்கு பெயர் போனவர், நேர்மையானவர். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க. இவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க. இவர் மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி 29/3/2025 சனிக்கிழமையில பயிற்சி ஆகுறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகுறாருன்னா, இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகுறாருங்க. பயிற்சி ஆகி 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில் இருக்காரு. மீனராசி இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகுறாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷ காலத்தில் 2 முறை வக்ரம் ஆகுறாரு. அதாவது ஜூலை மாதம் 2025 இருந்து நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து ஜூலை மாதம் 2026 இருந்து டிசம்பர் மாதம் 2026 வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுதான் இந்த 2.5 வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க. இந்த 2025 சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. குரு பயிற்சி இருக்கு, ராகு கேது பயிற்சி, 3 முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு. இந்த 3லையும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க. ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம். தனுசு ராசிக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, அதிக விசுவாசம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களோட பலம் இவங்களுக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரமான மூல நட்சத்திரம் இந்த தனுசு ராசியில் இருக்குங்க. அதனால அடுத்தவங்க யாராவது ஒருத்தர் பின்னாடி இருந்து உங்களால முடியும் முடியும் முடியும்னு சொல்லிக்கிட்டே இருக்க இவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் பாதைக்கு போகக்கூடிய அமைப்புங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்ப 4ஆம் இடத்துக்கு போறாருங்க. 3ஆம் இடம் சனி பகவானுக்கு சாதகமான ஸ்தானம். ஓரளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இருந்திருப்பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு, அதாவது அர்த்தாஷ்டம சனியா போறாரு. அச்சோ, அர்த்தாஷ்டம சனியாச்சே, எங்களுக்கு சுகங்கள் 4ஆம் இடத்துல வரனால ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்கும், நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோமா அப்படின்லாம் நீங்க எதுவும் நினைச்சு பயப்பட வேணாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு உங்களுக்கு சாதகமா இருக்காரு. அதே மாதிரி 3ல ராகு இருக்காருங்க. இது ஒரு நல்ல விஷயம். 9ல கேது இருக்காருங்க. அப்படிங்கும் போது மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கனால பெருசா நீங்க பயப்பட தேவையில்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கடன் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நிறைய ஆன்மீக பயணம் போவீங்க. தேடி தேடி கடன் கொடுப்பாங்க. உங்களால் முடிஞ்ச கடனை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறது நல்லதுங்க. வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் வருங்க. அதாவது சுகஸ்தானத்தில் சனி வரும்போது அப்படியே ஜாலியாக இருக்கலாம்ப்பா, நாளைக்கு பண்ணிக்கலாம் எந்த வேலைனாலும், இந்த மாதிரி ஒத்தி போட்டுக்கிட்டே போவீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மாற்றுக்கிறது நல்லது. நல்ல நிறைய ஒரு உழைப்பு, எந்த அளவு உங்களோட சுகங்களை தியாகம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு 4ஆம் இடத்து சனி உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா சுகங்களை குறைச்சிக்க உங்களுக்கு பாக்கியங்கள் அதிகமாகும். எந்த அளவு அலைகிறீங்களோ, எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவு ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். சொத்துக்கள் வாங்கணுமா, சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தடை தான் இருக்குமோ ஒழிய அந்த தடையை நீக்கி நீங்கள் சாதிக்கக்கூடிய தன்மையை 4ஆம் இடத்து சனி தருவாருங்க. ப்ளஸ் ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கணும், எல்லாத்துக்குமே தேவையான கடனும் கிடைக்கும். ஆனால் ஏதாவது டாக்குமெண்ட்டில் வில்லங்கங்கள் இருக்கா, இது நமக்கு தகுந்த மாதிரியான இடம் தானா, அந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து நீங்கள் வாங்கிக்கிறது நல்லதுங்க.
ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகள், குறிப்பாக அம்மாவோட வழி சொந்தங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயம்னாலும் நல்லா யோசித்து ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் வார்த்தைகளை வந்து விடுறது நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருங்க, பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருங்க. ரொம்ப ஹார்ஷான நீங்கள் எப்பயும் அப்படி தான் இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ரொம்ப சாஃப்ட் நேச்சராக தான் இருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு எப்பயும் போல் ஒரு அமைதியான தன்மையை வந்து நீங்கள் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவாச கோளாறு, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம், 10ஆம் இடம், உங்கள் ராசி, இந்த 3 இடங்களை பார்க்குறாருங்க. இந்த 3 இடங்களை பார்க்குறனால என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ 6ஆம் இடம் உத்தியோகம், 3ஆம் இடம் வந்து ஒரு சிறு பயணம். உத்தியோக ரீதியாக நிறைய பயணங்கள் போவீங்க. உத்தியோக ரீதியாக ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு இடம் கேட்டிருப்பீங்க, அங்கே ஒரு இடம் மாறுதல் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும். இதுக்காக ஒன்றும் கவலைப்பட வேணாங்க. உங்களோட கொஞ்சம் அலைச்சல் இந்த சமயத்தில் நீங்கள் அதிகமாக அலையும் போது உங்களுக்கு நல்லது நடக்கும். அதனால் வரக்கூடிய இடம் மாறுதலை நீங்கள் ஏற்றுக்கிறது நல்லதுங்க. ஆனால் 6ஆம் இடத்துல சனி வந்து பார்க்குறனால புதிதாக கடன் வாங்குறத தவிர்த்துக்கோங்க. ஏற்கனவே கடன் இருந்துச்சுன்னா அது அடைக்கிறதுக்கான ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் பெரிய கடன் அப்படிங்கிற விஷயத்தில் போய் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு பாருங்கள், நிரந்தர உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கேன், நான் அது இல்லாமல் டெம்ப்ரவரி எம்ப்ளாயியாக இருக்கேன், எனக்கு எப்போ பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நான் பண்ணாத தவறுக்கு கோர்ட்டு கேஸ் நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேங்க, அதுக்கு எப்போ தான் ஒரு தீர்வு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சமயத்தில் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. நீங்கள் வந்து புதுசாக மட்டும் எந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குக்கும் போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சில சமயங்கள் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஜீரண கோளாறு, இறப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சீனியர் சிட்டிசன் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் எளிதில் ஜீரணமாகிற மாதிரியான உணவை வந்து சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து தனது 7ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்குறனால கர்மக்காரகனாகிய சனி கர்மஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அப்போ தொழில் சம்பந்தமாக நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் இப்போ செய்ய போகிறீங்க. தொழிலுக்காக அதிகப்படியாக உழைக்க போகிறீங்க. முன்ன 8 மணி நேரம் உழைச்சிங்கன்னா இப்போ தொழிலுக்காக ஒரு 10 மணி நேரம் வந்து உழைக்க போகிறீங்க. எந்த அளவுக்கு தொழிலில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைங்க. 4ஆம் இடத்துலேருந்து அர்த்தாஷ்டம சனியாக சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறவர் கொஞ்சம் நீ அப்படி பண்ணிக்கலாம், அப்புறம் அந்த வேலையை பண்ணிக்கலாம், அடுத்தவங்ககிட்ட ஒப்படைச்சிறேன், அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, இந்த மாதிரிலாம் உங்களை தோண வைப்பாருங்க. தயவு செஞ்சு அப்படி இருந்துடாதீங்க. உங்களோட வேலையை நீங்களே செய்யுங்க. நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு எம்டியாக இருந்தீங்கன்னா அடுத்தவங்ககிட்ட அதை ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்காம எல்லாம் கரெக்டாக வேலை செய்கிறாங்களா அப்படின்னு மேற்பார்வை பார்க்குறதுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்குதா அப்படின்னு வாட்ச் பண்ணுங்கள். வந்து பிஸ்னஸ் ரீதியாக எதையாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கான்ட்ராக்டில் ஏதாவது பேசணுன்னா நீங்களே முன்னாடி நின்று பேசுங்க. அடுத்தவங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு ஏனாதானான்னு இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கெயின் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. அவங்க வீட்டில் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட முழங்கால் பகுதியை குறிக்குங்க. முழங்கால் பிரச்சனை, அதாவது வயதான சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது இந்த தனுசு ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா முழங்கால் சம்பந்தப்பட்ட ஒரு வழி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே இளைஞர்களாக இருந்தால் கூடங்க வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. அதே மாதிரி ஈரம் இருக்கிற இடங்களையும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நடக்கணுங்க. ஒரு சிலருக்கு காலில் வந்து சின்னதாக ஒரு அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பயப்பட வேண்டாம், கொஞ்சம் அது ப்ரிகாஷனாக இருந்துங்க. எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கைக்காக தான் ஜோதிடம் நம்ம சொல்கிறது. அதனால் கொஞ்சம் நடக்கும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து 10ஆம்
பார்வையாக உங்கள் ராசியவே வந்து சனி பகவான் பார்க்குறாருங்க. பயப்பட வேணாம், குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாருங்க. சனி பகவான் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் லேசினஸை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கொஞ்சம் குறையிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் குருவோட பார்வை வந்து உங்கள் ராசியே பார்க்குறனால அவர் உங்கள் ராசிநாதன் ராசியவே பார்க்குறாரு. அப்போ தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் வருங்க. உங்களுக்கு ஒரு சில சமயத்தில் என்ன ஆகும்னா இந்த வேலையை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னு சந்தேகம் வரும். ஆனால் குரு பகவான் விட மாட்டார், உங்களால் செஞ்சு முடிக்க முடியும், செய் ஓடு 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 ஓடுன்னு துரத்திக்கிட்டே இருப்பாருங்க. நல்ல வேகமாக ஒரு வேலைகளை செஞ்சு முடித்து உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குங்க. அர்த்தாஷ்டம சனின்னு பயப்படவே வேண்டாம். எந்த அளவு உங்கள் சுகங்களை நீங்கள் வந்து தியாகம் பண்ணிக்கிட்டு உழைப்பில் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, படிக்கக்கூடிய மாணவர்களாகட்டும், உத்தியோகம் பார்க்குறவங்களாகட்டும், இல்லத்தரசிகளாகட்டும், பிஸ்னஸ் மேக்னட்ஸ் ஆகட்டும், எந்த அளவு உங்களுக்கு வந்து உழைப்பை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க காத்திருக்காருங்க. இன்னும் வந்து இந்த சனிப்பயிற்சி காலத்தை சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னா மூல நட்சத்திர நாளில் அனுமன் வழிபாடு பண்ணுறதும், அதே மாதிரி சனிக்கிழமைகளில் விநாயகருக்கு விளக்கு போடுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு, இப்போ உங்களோட ராசியில் இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்கே இருக்காரு, சனி உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, உங்களுக்கு இப்போ சனி தசையோ இல்லை சனி புத்தியோ நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து தாங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா, திருமணம், பிஸ்னஸ் இல்லை சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.